பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. சுவர் இருந்தால் தான் நம்மளால சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால எல்லா சாதனைகளையுமே செய்ய முடியும். ஆனால் இந்த இயந்திர வாழ்க்கையில் உட்கார கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். விளைவு கை வலி, கால் வலி, மூட்டு வலின்னு இந்த மாதிரி லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது. டாக்டர் கிட்ட போய் கேட்டால் ஃபிசியோதெரப்பி போங்கன்னு சொல்கிறாங்க. ஃபிசியோதெரப்பியா அப்படின்னா என்ன, அது பண்ணால் வலி குறையுமா அப்படின்ட்டு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம கூட அதை பற்றி பேச வந்திருக்காங்க ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் தேன்மொழி மேம். வெல்கம் மேம். இப்போ ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது எனக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த ஆக்சிடென்ட்டான கை உடஞ்சா அந்த மூமெண்ட்ஸ் கொடுக்கறது. பட் நார்மலாக ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது என்ன மேம்? ஃபிசியோதெரப்பி அப்படின்னா தமிழில் இயன்முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மருந்தில்லா மருத்துவம். எந்த விதமான மருந்து நம்ம உட்கொள்ளாமல் சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாகவும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மூலமாகவும் நம்மளுடைய அன்றாட ஏற்படும் வலி மற்றும் நாட்பட்ட வலிகளுக்கான ஒரு தீர்வாக இது காணப்படுது. இப்போ வீட்டில் பெரியவங்களோ இல்லை பேரண்ட்ஸோ உடம்பு வலிச்சாவே ஃபிசியோ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மேம். இது எப்போ தேவைப்படுது மேம் மெயினாக? ஃபிசியோதெரப்பி எல்லாருக்குமே ரொம்ப இப்போ ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பிக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் பார்த்து அது எந்த விதமான வலி, அதுக்கு ஃபிசியோதெரப்பி தேவையா, மொடாலிட்டிஸ் எதாவது கொடுக்கணுமா, இல்லை சின்ன எக்ஸசைஸ் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் தேவையான மாடிஃபிகேஷன்ஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவோம். எல்லாருமே ஃபிசியோதெரப்பி போகலாமா மேம்? எல்லாருமே போகலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஃபிசியோதெரப்பி அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல், அவங்க கண்டிஷனுக்கு ஏற்றாற்போல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். மேம், இப்போ நம்ம கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட போனால் அவங்க டேப்லெட் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷனும் போடுறாங்க. இதையும் தாண்டி எதுக்காக ஃபிசியோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மேம்? ஃபிசியோதெரப்பி நான் முதலே சொன்ன மாதிரி எந்த விதமான மருந்து நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. அதுக்கு நம்ம மிஷின்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் எந்த வித பக்க விளைவுகளும் ஏற்பட போகிறதில்ல. சிலர் மாத்திரை மருந்து அதெல்லாம் ஒவ்வாமை காரணமாக அலர்ஜி அந்த மாதிரி இருக்குது இல்லையா மருந்து எடுத்துக்கிறதுனால. இப்போ ஃபிசியோதெரப்பின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்க போகிறதில்ல. எல்லாருக்குமே ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிறந்த குழந்தைங்களில் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய காரணங்களால் மூளை வளர்ச்சி பாதிப்படையுது. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நடக்க முடியாமல் போகுது, கை கால் வளர்ச்சி சரியாக இல்லாமல் போகுது, அவங்களால பேச்சு திறமை பாதிக்கப்படுது. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபிசியோதெரப்பி மூலமாக அவங்கள நாங்கள் நல்ல முன்னேற்றம் கொண்டு வரலாம். அவங்கள நல்லா நடக்க வைக்கிறதுக்கு நடைப்பயிற்சி ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட பார்க்கலாம். அதே மாதிரி வயசானவங்க வயது மூப்பின் காரணமாக அவங்களோட அன்றாட வேலைகளை அவங்களால செஞ்சுக்க முடியாது. நம்ம இந்த ஃபிசியோதெரப்பி மூலமாக சின்ன சின்ன எக்ஸசைஸ் அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்கள அதை டெய்லி செய்ய வச்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இதே மாதிரி அடிபட்டு ஃப்ராக்சர் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆகி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு கையில் ஏதோ விதமான ஃப்ராக்சர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், போஸ்ட் ஆப்ரேட்டிவாக அவங்களால அந்த கையை அசைக்க கூட முடியாது. ஏன்னா ரொம்ப நாள் அதே மாதிரி அசைவு இல்லாமல் வச்சுட்டு இருக்கிறதால. இப்போ நாங்கள் எங்களோட ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு அசைவு கொண்டு வருது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுத்து அந்த கைக்கு அசைவு கொடுத்து நார்மல் ஃபங்க்ஷனல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்கள செய்யறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குறோம். ஓகே மேம், இப்போ நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சொன்னீங்க, இதையும் தாண்டி எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதுகு வலிங்கிறது ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தா முதுகு வலி, கழுத்து வலி, கை வலி, தோள்பட்டை வலி, முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளுடைய உடல் எடை அதிகமாக இருக்கிறதாலையும், இல்லை நம்ம லீட் பண்ணுற சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, எழுந்து நடக்காமல் இருக்கிறது, இல்லை நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற சேர் பேக் ரெஸ்ட் ப்ராப்பராக இல்லை, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு லேப்டாப் சிஸ்டம் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா தசைகள்லாம் இறுக்கமாயிடும், ரத்த ஓட்டம் அதுக்கு சரியாக போகாது. அப்போ என்ன ஆகும்னா நாள் படப்பட அந்த தசைகள் இறுக்கமாக ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்கிற எலும்புகளும் டைட் ஆகிடும். இதனால் வலிகள் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஃபிசியோதெரப்பி மூலமாக நம்ம அவங்களுடைய வலியை குறைச்சி மசில்ஸ், அதாவது அந்த சதைகளை நல்ல வலு கூட்டி நம்ம அவங்கள நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அதை எப்படி நார்மலைஸ் பண்ணுவீங்க? லைக் அந்த டைப்ஸ், அந்த ஃபிசியோதெரப்பி நார்மலைஸ்ன்னு கொண்டு சொல்கிறத விட அவங்கள நாங்கள் அந்த மாதிரி பழக்கப்படுத்தி விட்டு நாங்கள் சொல்கிற எக்ஸசைஸை அவங்கள ரெகுலரைஸ் பண்ண வச்சுருவோம். டெய்லி செய்யணும். இப்போ அந்த ஒரு செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கொஞ்ச நாள் பண்ணிட்டு அதை விட்டுடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் அவங்க லீட் பண்ணணும். சிஸ்டம் ஒர்க் பண்ணாமல் அவங்களால இருக்க முடியாது. இல்லை டிரைவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாது.
திரும்பவும் அதே வலி வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் என்ன எக்ஸசைஸ் நாங்கள் சொல்கிறோம் அண்ட் ஆல்சோ என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நாங்கள் சேர்த்து தான் சொல்லுவோம். அதுபடி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த எக்ஸசைஸை நாள் பட செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா ஃபர்தராக நடக்கிற அந்த எலும்புகளை தேய்மானம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தவிர்க்க முடியும். மோர் தென் எக்ஸசைஸ் அதை தாண்டி என்ன டைப்ஸ் இருக்காங்க? ஃபிசியோதெரப்பிலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ், அதை வந்து நாங்கள் எக்ஸசைஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொடாலிட்டிஸ், கரண்ட் மெஷின்ஸ் மூலமாக நாங்கள் வலிகளை குறைப்போம். அதுக்கு பேர் எலக்ட்ரோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். எலக்ட்ரோ தெரப்பிங்கிறது வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கறது. அது வந்து எல்லாரும் என்ன பயப்படுறாங்கன்னா கரண்ட் கொடுக்குறாங்க, ஷாக் வரும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த கரண்ட்டே வந்து மிக குறைவான மில்லி ஆம்ஸ் கரண்ட்டு தான் அவங்க உடலில் பாஸ் ஆக போகுது. அதனால எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அவங்களோட வலிக்கு அது நல்லா தான் இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது உங்களுக்கு போதுமான அளவு, பொறுத்துக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வலி குறைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இன்னும் வைங்கன்னு சொல்லும்போது தான் பாதிப்பு வருது. அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல பேர்ன்ஸ் மாதிரி ஏதாச்சும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் என்ன மாதிரியான பிரிவுகள் இருக்கு மேம்? பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா பல வகையான பிரிவுகள் இருக்குது நம்ம ஃபிசியோதெரப்பியில். அதில் ஒன்று வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல் சைன்ஸ், அதாவது ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸ். கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. அதெல்லாம் வந்து ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸ், ஆர்த்தோபெடிக் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற பிரிவில் வந்துடும். குழந்தைங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன குறைபாடுகள், மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறவங்க அதில் வந்து டீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் நுரையீரல் இல்லைனா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நுரையீரலில் ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை இல்லைனா ஹார்ட்டில் ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க பேஷண்ட்ஸ் பெட்ரிடனாக இருக்கிறவங்களுக்கு நுரையீரலில் சளி கோத்துக்கும், அவங்களுக்குலாம் வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கான சிகிச்சை மேற்கொள்வாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன், இப்போ நீங்கள் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆன் ஃபீல்டு ஃபிசியோதெரபிஸ்ட்னு கண்டிப்பாக எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கிரவுண்டில் அட்டென்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி பலவிதமான ஃபிசியோதெரப்பி பிரிவுகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் மற்றும் கருவுற்ற தாய்மார்கள், அதாவது ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படிங்கிற ஃபிசியோதெரப்பி ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இதில் வந்து அந்த மகளிருக்கான சிறப்பு எக்ஸசைஸ், அவங்களுடைய பெல்விக் மசில்ஸை வந்து எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம், முதுகு வலியிலேருந்து எப்படி அவங்கள தவிர்க்கலாம், ப்ரெக்னென்ட் டைமில் வர முதுகு வலி, பேக் பெயின், இதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவங்களுடைய எந்த ட்ரைமஸ்டரில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்றமான பாதுகாப்பான எக்ஸசைஸ் அந்த ஃபிசியோதெரப்பி மூலமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வயசானவங்களுக்கும் ஸ்பெஷல் கேர் தேவைப்படுது இல்லையா. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி ஸ்பெஷலைஸ்டாக வயசானவங்களுக்கான எக்ஸசைஸ், அவங்கள வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்களே தன்னாலவே செய்யறதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட், இல்லை அவங்களுக்கு அந்த வயது காரணமாக சர்டன் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு அந்த ஏஜில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்க சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாக அவங்களுடைய பிரச்சனையை நம்ம சரி செஞ்சுக்கலாம். மேம், இப்போ நார்மலாக வெயிட் ஜாஸ்தி இருந்தால் லைக் எனக்கு கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு சொன்னால் வந்து வெயிட்டு கம்மி பண்ண கொஞ்சம் நார்மலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெயிட் கெயினுக்கும் முட்டி வலிக்கும் எதுனா சம்மந்தம் இருக்கா? வெயிட் கெயின் வந்து நம்ம ஒபெசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது நம்மளுடைய இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால முக்கால்வாசி பேர் நம்ம ஒபெசிட்டி அப்படிங்கிற கேடரில் தான் இருக்கும். இதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜாயிண்ட் பெயின் அதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் நம்மளுடைய கால் தான் தாங்குது இல்லையா. ஸோ இப்போ அந்த காலுக்கு நம்ம ஓவர்லோடு போட போட என்ன ஆகும், அந்த ஜாயிண்டில் இருக்கிற கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். கம்மி ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு ஒன்றோட ஒன்று உராயும் போது என்ன ஆகும், நமக்கு அதிகப்படியான தாங்க முடியாத வலிகள் வருது. அதை தான் நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. முட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த ஒபெசிட்டினால் வர்றதுக்கு வெரி காமன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி, ஹீல் பெயின்னு சொல்லுவாங்க, இதுவுமே ஒபெசிட்டினால் வரும். ரொம்ப நேரம் நிற்கிறோம், ஓவர் வெயிட் இருக்கிற பர்சன் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி ஹீல் பெயின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாகவே நம்மளுடைய பாடி வெயிட்டை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். எதனால் இந்த ஒபெசிட்டினால் இந்த பெயின் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் ஒன்றோட ஒன்று தேயுது, உராயுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து எலும்புகள் அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா அது கூட சேர்ந்து இருக்கிறது தானே நம்மளுடைய தசைகளும், அந்த தசைகளும் சேர்ந்து இழுக்கும். முட்டி எலும்புகள் ஒன்றோட ஒன்று
தேஞ்சு தேய்மானம், எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் அதிகப்படியான வலி ஏற்படுது. அதனால் நம்ம இப்போது டாக்டர் கிட்ட போனோன்னா அறுவை சிகிச்சை பண்ணணும், முட்டியை மாற்றணும், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போ ஆரம்ப காலத்திலேயே சின்னதாக ஒரு வலி வருது அப்படிங்கும் போதே நீங்கள் ஒரு நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட்டை அணுகி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னுடைய லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு ஆரம்ப காலத்துலேயே நீங்கள் போயிட்டதால வலியை எப்படி குறைக்கலாம், எப்படி நீங்கள் வந்து இன்னும் இந்த கண்டிஷனை எப்படி அக்ரெசிவ் ஆக்காமல் இருக்கலாம், இன்னும் எப்படி வேர்சன் பண்ணாமல் இருக்கலாம்னு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அவங்க சொல்லி தருவாங்க. இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, இதனால பண்ணுறதால இன்னும் உங்கள் மூட்டுக்கான அழுத்தம் தேய்மானம் அதிகமாகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அண்ட் ஆல்சோ அவங்க டீச் பண்ணுற எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய எலும்பு தேய்மானம் ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது. மசில்ஸை வந்து நல்லா வலு கூட்டி மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிற்கும் போதும் நடக்கும் போதும் நம்மளோட பாடி வெயிட்டை எலும்புகளில் அழுத்துற சான்ஸ் வரும்போது மசில்ஸ் வந்து இறுக்கமாக தாங்கி பிடிச்சிக்கும். அதனால் ஃபர்தர் டேமேஜை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிக்கால் வலி அதிகமாக வலிக்குது, குத்துறா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஓவர் வெயிட் ஒபிசிட்டி காரணமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து ஃபிசியோதெரப்பியில் நாங்கள் கரண்ட் மொடாலிட்டி கொடுத்து அந்த குதிக்கால் வலியை வந்து சரிப்படுத்துவோம். அண்ட் ஆல்சோ அதுக்கேற்றா போல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் கொடுத்து அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு நாங்கள் ஃபிசியோதெரப்பியில் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். என்ன விதமான காலணிகள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட்வேர் என்ன போடலாம் அப்படின்னு நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேவா? கண்டிப்பாக ஒபெசிட்டிக்கும் எலும்பு தேய்மானம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டுத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இது இந்த ஏஜ்க்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ட்டு எதனா இருக்காமா? எலும்பு தேய்மானம்ங்கிறது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அபவ் 35 இயர்ஸ் 35 to 40 இயர்ஸ் நியரிங் போகிற டைமில் கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒபெசிட்டி இப்போ ரீசண்ட் நம்மளுடைய கரண்ட் லைஃப் ஸ்டைலில் பிலோ 35க்கும் நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரி முட்டி வலிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது வெயிட் காரணமாக இருக்கலாம். எலும்பு தேய்மானம் அப்படின்னு இல்லை, வெயிட்னால மசில் வீக்னஸ்னால அந்த பெயின் அவங்களுக்கு அது இருக்கலாம். இப்போ வந்து மோஸ்ட்லி இப்போல்லாம் அந்த மிஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீட்லேயே வந்து போர்ட்டபிள் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்குற மாதிரி ஒன்று ஃபுட்டில் வந்து வைக்கிறாங்க. அது வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாமே நம்ம பண்ணுறது வந்து நல்லதா? சரியான கைடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நிறைய பாதிப்புகள் வர சான்சஸ் நிறைய இருக்குது. சப்போஸ் பேஷண்ட்டால் வர முடியல, கிளினிக்கு வர முடியல, ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியலன்னாலையும் வீட்டுக்கே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இப்போல்லாம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மிஷின்ஸுமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வீட்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க சர்வீஸ். இப்போ வந்து இந்த ஃபிசியோதெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நிறையா மிஷின்ஸ் வந்திருக்கு. ஆனால் வந்து நிறைய பேருக்கு அது வந்து இப்போ தெரியல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு? ஃபிசியோதெரப்பி வந்து முன்னாடி அளவுக்கு அவேர்னஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. எல்லாருமே ஃபிசியோதெரப்பியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எந்த ஒரு சின்ன வலினாலும் உடனே போய் நம்ம ஒரு ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டால் நமக்கு அந்த வலி க்யூர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ ஜனங்கள் மத்தியில் நல்லாவே இருக்குது. அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் வந்திருக்கு. அதனால் பாதிப்புகளும் மிக குறைவாக தான் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஷாக் வேவ் தெரப்பி இருக்குது, லேசர் தெரப்பி இருக்குது. இந்த லேசர் தெரப்பி மூலமாக எல்லா விதமான வலிகள், அக்யூட் பெயின்லேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குது. ஜனங்களும் விரும்பி வந்து எடுத்துக்கிறாங்க. இது எடுத்துக்கிறதால எனக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ வீட்லேயே நம்ம எடுத்துக்க முடிகிற எதனா ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் எதனா இருக்கா? ஃபிசியோ ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வலி வந்து திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் மிக குறைவு. அப்புறம் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டு அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த தூக்கத்துக்கும் இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கும் எதனா சம்மந்தம் இருக்காமா? தூக்கத்துக்கும் ஃபிசியோதெரப்பிக்கும் சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதால தூக்கத்துடைய அளவு வந்து நல்லாவே இம்ப்ரூவ்டாக இருக்கும். இந்த இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க, தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தவிர்க்கலாம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் மூலமாகவும். ரிலாக்ஸேஷன் டெக்னிக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட ஹோல் பாடியை வந்து நல்ல ஒரு சர்டன் பொசிஷன்ஸ் அடாப்ட் பண்ணி சில முறைகள் இருக்குது அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்க்கு. அது மூலமாக நம்ம ஹோல் பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணி தூக்கத்தை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் மேம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் மஹிமா. இது வானவில் டிவி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.